முயல்களும் தவளைகளும். முயல்கள் வந்து நிறைய முயல்கள் வந்து ஒரு காட்டில் சந்தோஷமாக பச்சை பசேன்னு இருக்க புல்செடியெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு அது கிடைக்கிற ஃபுட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அது சந்தோஷமாக ஒரு காட்டில் வந்து வசிச்சுட்டு வந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் திடுக்குன்னு கோடைக்காலம் மாறினோடனே அந்த புல்வெளிகள் எல்லாமே கருகி போச்சு. அந்த முயல்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லாத அந்த முயல்கள் வந்து ரொம்ப கவலைப்பட்டுட்டு எப்படி வாடுறது அப்படின்ற சுச்சுவேஷனில் எல்லா முயல்களும் நம்ம ஒன்றாவே இருந்துடலாம் சொல்லிட்டு தேடி தேடி சாப்பாடு எங்கேயுமே கிடைக்காத ஒரு கும்பலாக பசியில் சோகத்தில் இருக்குங்க. அப்போ வந்து வேட்டை நாய்கள் என்ன பண்ணுது, இந்த முயலை வந்து கடிக்கிறதுக்காக ஓடி இருக்கும்போது இந்த முயல்கள் வந்து எங்கே போகிறதுன்னு தெரியாத ஓடி போயிட்டு எப்படியாச்சும் தப்பிக்கணும் அப்படி சொல்லிட்டு ஒரு பொந்துக்குள்ளே வந்து இந்த முயல்கள் எல்லாமே வந்து ஒளிஞ்சிக்கிச்சிங்க. என்ன இது, நம்ம வந்து இது மாதிரி பாவப்பட்ட ஜென்மமாக இருக்கோம், எல்லாருக்கிட்டையும் வந்து மாட்டிக்கிறோம், நம்ம வந்து எல்லா விலங்குகிட்டையும் அடிமையாக தான் இருக்குமே தவிர நம்ம வந்து இதுவாக இல்லை, இப்படி வாழற வாழ்க்கைக்கு நம்ம செத்தே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயல் வந்து இன்னொரு முயல்கிட்ட வந்து சொல்லியிருக்கு. இதை பார்த்து இந்த முயல், நீ வந்து செத்து போனோன்னா நாங்களும் வந்து எல்லாமே செத்து போயிடலாம். அப்போ ஒரு முயல் சொல்லுது, நம்ம நதிக்கரையில் போயிட்டு நம்ம விழுந்து நம்ம உயிரை விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயல் சொல்லுது. அதுக்கு வந்து ஒரு முயல் நான் செத்து போயிடுறேன்னு சொன்னதுக்கு ஒரு முயல் வந்து என்ன சொல்லியிருக்கு, நீ நம்ம எல்லாமே சேர்ந்து ஒன்றாமே நதிக்கரையில் வந்து செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா முயல்களும் வந்து நதிக்கரைக்கு போகிறாங்க. அப்போது நதிக்கரையில் இந்த முயல்கள்லாம் பார்த்து தவளைகள் எல்லாமே பயந்து ஒரு மூலையமாக உட்காடுறாங்க. இதனால் வந்து முயல்களுக்கு என்ன ஆகுதுன்னா நம்ம அதை பற்றி எல்லாமே பயப்போம். இப்போ நம்மளே பார்த்து தவளைகள் வைப்போம்னா ஓகே, நம்ம வந்து எதுக்கும் சலிச்சது இல்லை, நம்ம வேறு சந்தோஷமாக போய் வாழலாம், நம்மளுக்கு வழி இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த இடம் இல்லைன்னா நம்ம வேறு இடத்துல போயிட்டு ஃபுல்லாக பச்சை பசேன்னு இருக்கிற இடமும் வேறு எங்கன்னா இடத்த நம்ம தேடினா வாழ்க்கையில் வந்து இறப்பு வந்து முடிவு கிடையாது, எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மேலும் அங்கேருந்து வெளிப்பட்டு சந்தோஷமாக போயிடுச்சு.